இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து ஒரு ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இருந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சி இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவே. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்துட்டு வெறுங்கடாயில் வறுத்துட்டு குறன்னு பொடிச்சு எடுத்துக்கிறணும். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு. கடுகு சேர்க்குறேன் 1 ஸ்பூனு, பொரியட்டும். கடுகு பொரியுது. உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கினது நம்ம எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது வெண்டைக்காயை கழுவி நல்லா தொடச்சி நறுக்கிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லா அந்த பிசுபிசுப்பெல்லாம் குறைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகா அப்படி போட்டுக்குருவோம். காஷ்மீர் சில்லி பொடி தான் போடுறேன். கொஞ்சமாக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா வதக்கிடுவோம். அதை இதில் நான் கல் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். அந்த வேர்வத்தினில உப்பு கரைஞ்சிரும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். நல்லா ஒரு வதக்கிடுவோம். சிம்மில் தான் வச்சு வதக்கணும். வெண்டைக்காயை நல்லா கறியிரும். கொஞ்சம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் வெண்டைக்காய். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க, வெண்டைக்காய் ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சம் பொடியோடு சேர்த்து இதை கிளறிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த பொரியல். இப்போ இந்த வேர்க்கடலை பொடியெல்லாம் பிடிக்கிறதுக்காக சும்மா 1 ஸ்பூன் தண்ணி தெளித்து விட்றேன். நல்லா மசாலா பிடிக்கிறதுக்கு வெண்டைக்காயில் நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். அதை வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஷீலு கிச்சன்லேருந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தானது. ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.